வணக்கம். நான் ஹேம்லதா நோபல் ஆர்ட்ஸோட டைரக்டர். இன்னைக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயத்தையும் புதுமையா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுல நம்மளுடைய நோபல் ஆர்ட்ஸ்ல வந்து நம்ம டீச்சர் ட்ரைனிங் கொடுக்கறதோட குழந்தைகளுக்கான டிராயிங் ஆக்டிவிட்டிஸோட விமன்ஸ் எம்பவர்மெண்ட்டும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இந்த சம்மர் வெக்கேஷன். ஸோ சம்மர்ல எல்லாருமே டிராயிங், ஸ்விம்மிங் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொடுப்பாங்க. ஆனா குக்கிங்ல வந்து ஸ்பைசியா கொடுக்காம கூலா என்ன கொடுக்க முடியும்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து சில்ட்ரனோட பேரண்டா வந்து நம்ம அவங்களோட மிங்கிள் பண்ணி என்னத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டீம்ல தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ரேடிசன்ல இருந்து நமக்காக மணிகண்டன் ஸ்டெப் வந்து நமக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட இணைஞ்சுதான் இன்னைக்கு வந்து நம்ம மாக்டெயில்ஸ் மேக்கிங் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லாரும் பார் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து நினைக்கிறது பார்த்தோம்னா வேற மாதிரி எடுத்துன்னு போவாங்க. ஆனா பியூர் வெஜ்ல ஃப்ரூட்ஸோட குழந்தைங்களோட ஒரு ஃபேமிலியா வீட்லயே வந்து ஒரு தீம் செட்டப்ல சம்மர் வெக்கேஷன் செலிப்ரேட் பண்ண முடியுங்கிற தீம்காக தான் இன்னைக்கு ஃபுல்லாவே இது வந்து நாங்க இறக்கி கொண்டு வந்திருக்கோம். இதுல கொண்டு வந்திருக்க ஃபிளேவர்ஸ் பார்த்தோம்னா பைனாப்பிள் எடுத்து வந்திருக்கோம், மேங்கோ எடுத்து வந்திருக்கோம், ஆப்பிள், எல்லா விதமான இதுவும் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே எதுவும் கிடையாது. ஸோ ஐஸ் கியூப்ஸ் கம்பல்சரி இருக்கும். நம்ம வந்து ஃப்ரூட் ஜூசஸ் மார்க்கெட்ல வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வீட்டுல வாங்கணும்னா அழகா மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சுட்டு அதுல இருந்து சுகர் சிரப் மேக் பண்ணி தான் இதை கொண்டு வர போறோம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையுமே வந்து வீட்டுல வந்து அம்மா வீடு துடைக்க சொல்றாங்க, கூட்ட சொல்றாங்கிறத விட்டுட்டு அவங்களோடய சேர்ந்து மாக்டெயில் மேக்கிங் பண்ணக்குள்ள அவங்களுக்கு அது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாவும் இருக்கும். அதோட அவங்க ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டதாவும் இருக்கும். சோ இந்த மாதிரி ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல வித்தவுட் ஃபயர் குக்கிங் அப்படிங்கறதுல கான்செப்ட்ல இன்னைக்கு வந்து ஜூஸையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இதுல நம்ம மேக் பண்ற விஷயங்கள் எல்லாமே இட்ஸ் ஃபுட் ஹெல்த்தியோட நம்ம ஆர்கானிக்கும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம். அதோட எக்ஸசைஸ் பேஸ்லயும் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னக்குள்ள வந்து இன்னைக்கு வந்து ஃபிளாரிங் லைக் ஜக்லிங்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிளாரிங் பேட்டர்ன்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஃபிளாரிங் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பிரெயின் வந்து எப்படி ரைட் அண்ட் லெஃப்ட் ஆக்டிவேட் ஆகுது, அதோட வந்து நம்மளுடைய ஸ்டாமினா எந்த லெவல்ல இருக்குங்கிறது நம்ம வீட்டுல இருந்து ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்டா பண்ண முடியும். ஒரு ஜிம்முக்கு போனோம்னா இன்னைக்கு 5000 இருந்து 10,000 வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 3 பால் தான் வந்து வீட்டுல யூஸ் பண்ண போறோம். அந்த பாலோட காஸ்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 ரூபாய் தான் ஒரு பாலோட காஸ்ட். அந்த பேஸ்ல யூஸ் பண்ணி நம்ம வீட்டுல இருக்கவங்களோட ஒரு ஜாலியா நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம பாத்துக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு மேத் அபாக்கஸ் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் உள்ள போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஃபிளாரிங் பண்ணக்குள்ள நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஐ பவர் ரொம்ப மெயினா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கண்ணாடி போட்டு நிறைய குழந்தைங்க மொபைல் பாக்குறதுல வந்து கண்ணாடி வந்து போடுறாங்க. அதுல இருந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏன்னா ஐ கான்டாக்ட் ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுல நம்மளுடைய ஃபிளாரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய நோபல் ஆர்ட்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.